சிறுகதையொன்றை பார்க்கலாமா? புதிய விடியல். மாலதி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். தெருவில் சிறுவர்கள் சத்தமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். கடந்த 2 வருடங்களாகவே மழையும் வெயிலும் அவளுக்கு ஜன்னல் வழியாகத்தான் அறிமுகமாகிக் கொண்டிருந்தன. சுவரில் இருந்த புகைப்படத்தில் கணவன் ரகு சிரித்து கொண்டிருந்தார். மாலதியின் அம்மா அருகில் வந்து அமர்ந்தார். மாலதி, இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இப்படியே இருக்க போற? உனக்கு வயசு இன்னும் 30 கூட முடியல. ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் உன் வாழ்க்கையையே முடிச்சிடக்கூடாது என்றாள் மெதுவாக. எனக்கு என்ன குறையம்மா? எனக்கு என் மகளும் உன் துணையும் இருக்கு. அப்புறம் எதுக்கு இன்னொரு வாழ்க்கை என்று சோர்வாக கேட்டாள் மாலதி. அப்போது அவள் மகள் காவியா அழுது கொண்டே உள்ளே வந்தாள். அம்மா, ஸ்கூலில் எல்லாரும் அவங்க அப்பா கூட விளையாட போகிறாங்களாம். எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை? அந்த கேள்வி மாலதியின் நெஞ்சில் ஊசியாக இறங்கியது. சமூகம் அவளை விதவை என்று முத்திரை குத்தி ஒரு அறைக்குள் முடக்கி வைத்திருந்தாலும் அவளுடைய மகளின் உலகம் அவளைத்தான் சார்ந்து இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். மாலதி மெல்ல எழுந்து கண்ணாடியின் முன் நின்றாள். ரகு அடிக்கடி சொல்லுவார், மாலதி, உன்னோட தைரியம்தான் உனக்கு அழகு. இன்று அந்த தைரியம் அவளுக்கு தேவைப்பட்டது. அடுத்த நாள் காலை மாலதி ஒரு சாதாரண இளநிறச் சேலையை உடுத்து நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு வைத்து கொண்டாள். அவள் வெளியே வந்தபோது அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியமாகவும் சில பேர் விசித்திரமாகவும் பார்த்தனர். ஆனால் மாலதி அதை பற்றி கவலைப்படவில்லை. அவள் நேராகச் சென்றது அருகே இருந்த தையல் பயிற்சி மையத்திற்கு. ரகு சென்ற பிறகு அவளிடம் இருந்த சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது. யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தன் மகளை வளர்க்க வேண்டும் என்ற வைராக்கியம் அவளிடம் பிறந்தது. தையல் கலையை விரைவாக கற்றுக்கொண்ட மாலதி தன் வீட்டிலேயே ஒரு சிறிய தையல் கடையை தொடங்கினாள். ஆரம்பத்தில் தயங்கிய மக்கள் அவளுடைய உழைப்பையும் திறத்தையும் பார்த்து அவளிடம் பெறத் தொடங்கினர். சில மாதங்களுக்கு பிறகு மாலதி இப்போது பிஸியான பெண்மணி. தன் மகளின் கல்வி செலவை அவளே கவனித்துக் கொள்கின்றாள். ஒரு மாலை நேரம் காவியா ஓடி வந்து, அம்மா, என் கிளாஸில் இருக்க எல்லாரும் நீ தைச்ச ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்காம், நீங்கள் சூப்பர்மா என்று கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். மாலதியின் கண்களில் கண்ணீர் துளிகள். அது துக்கத்தின் அடையாளமல்ல, தன்காலில்தான் நிற்கின்றோம் என்ற பெருமிதத்தின் அடையாளம். சமூகம் சூட்டிய விதவை என்ற சொல்லை தாண்டி சாதனையாளர் என்ற புதிய அடையாளத்தை அவள் தன் உழைப்பால் செதுக்கியிருந்தாள். ஜன்னல் வழியாக வந்த அந்த மாலை வெயில் இப்போது அவள் வீட்டு வாசலில் வந்து விழுந்தது. கதையின் நீதி, ஒரு முடிவு என்பது வாழ்வின் இறுதி அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான கதவு. தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் எந்த தடையையும் கடந்து வாழலாம்.